Hello students, welcome to Kalvikode. இன்னைக்கு இந்த வீடியோவில் 10th standard Maths Public Exam Question Paper 2023 ரெஃபர் பண்ணலாம். ஸோ நான் வந்து ஒரு ஃபுல் செட் எடுத்திருக்கேன், ஓகேங்களா? ஸோ மெயின் எக்ஸாமுக்கு, பப்ளிக் எக்ஸாமுக்கு என்னென்ன மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் வரும், ஒரு யூனிட்லேருந்து எந்த மாதிரி கொஷின்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம், அண்ட் எந்த மாதிரி கொஷின் கேட்டால் நம்ம எப்படி அட்டன் பண்ணணும், சரிங்களா? ஸோ ஒரு சாப்டர்லேருந்து எவ்வளோ கொஷின்ஸ் கேட்குறாங்க, அந்த மாதிரி சில ஐடியாஸ் எல்லாம் நான் இந்த வீடியோவில் உங்களுக்காக கொடுத்துருக்கேன், சரிங்களா? அண்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் இந்த கொஷின் பேப்பரோட சொல்யூஷனை வந்து ஆன்சர் எழுதி ஒரு பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோவாகவே, அதாவது ஒரு கொஷின் இப்போ 2 மார்க் இருக்குன்னா நம்ம எப்படி அந்த 2 மார்க்கை எழுதுனா நமக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா வச்சு நான் என்ன பண்ணுறேன், வீடியோ போடுறேன், ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். ஸோ பப்ளிக் எக்ஸாம் 2023 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 100 மார்க்ஸா? பார்ட் 1ல் எப்போவுமே 1 மார்க்ஸ் தான் இருக்கும், சூஸ் தான் இருக்கும், ஓகே? 14 அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு A = ABPன்னு கொடுத்துட்டு B = 2,3 and C = PQRS. ABCன்னு 3 செட்டு கொடுத்துட்டாங்க. தென் Nனா நம்பர் ஆஃப்னு அர்த்தம். என்ன கண்டுபிடிக்கணும்? A யூனியன் C. ஸோ ஏவையும் சியும் யூனியன் பண்ணிவிட்டு இன்ட்டு B, அதை வந்து பியோட மல்டிப்ளை பண்ணிவிட்டு, ஸோ டோட்டலாக எவ்வளோ இருக்குது எலமெண்ட்ஸ் அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும், கண்டுபிடிச்சி எழுதணும், ஓகேங்களா? நான் வந்து ஆப்ஷன் எழுதலை, பட் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பரில் ஆப்ஷன் இருக்கும் இல்லையா? ஸோ நீங்கள் இந்த சம்மை வந்து ரஃபாக செஞ்சு பார்த்துட்டு அப்புறம் ஆன்சர் எழுதுங்க. செகண்ட் ஒன்று, இஃப் n of A = P, n of B = Q, then the total number of relation that exists from A to B is, number of A வந்து Pன்னு சொல்லிட்டாங்க, number of B வந்து Qன்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, நம்மள கொஷின் கேட்டிருக்காங்க என்னன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ரிலேஷன் எவ்வளோ இருக்கும் ஏலேருந்து பிக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. கிவன் F1னா 1, F2னா 3, Fn அப்படின்னா n-1 + n-2 அப்படின்னு ஒரு ரிலேஷன் கொடுத்துட்டு F5 என்ன நம்மளை கண்டுபிடிக்க சொல்லிட்டாங்க, சரிங்களா? Fourth one, if the sequence T1, T2, T3 are in AP, ஸோ இந்த சீக்வன்ஸ் வந்து ஏபியில் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. then the sequence, ஸோ T6, T12, T8 அது வந்து எதில் இருக்குது, ஏபியில் இருக்கா இல்லை ஜிபியில் இருக்கான்னு நம்ம தான் என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். ஃபிஃப்த்து சம் பார்த்தீங்கன்னா 3y - 3/y டிவைடட் 7y - 7 by 3y². ஸோ இது அல்ஜிப்ரா இல்லையா? என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, 2 எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க ஃப்ராக்ஷனில், ஓகேவா? அதை டிவைட் பண்ணால் என்ன ஆன்சர் வரும் நம்மளை கேட்டிருக்காங்க. நம்ம என்ன பண்ணுவோம், இதை ஃபஸ்ட்டு இருக்கிறத எடுத்து எழுதிட்டு டிவிஷன் என்னவா மாற்றுவோம், இன்டூவாக மாற்றுவோம். அப்படி இன்டூவாக மாற்றும் போது என்ன ஆகும், மல்டிப்ளையாக மாற்றும் போது 3y² மேலே வந்துடும், 7y - 7 கீழே வந்துடுமா? ஸோ அதை வச்சு என்ன பண்ணுவோம், சிம்பிளிஃபை பண்ணி போட்டுடலாம். Graph of a quadratic equations is a dash. நம்ம அல்ஜிப்ராவில் கிராஃப் சம் பார்த்துருப்போமா? வீடியோ பார்க்காதவங்க நம்மளோட சேனலில் போய் பிளேலிஸ்ட்டில் போயிட்டு சாப்டர் 3 அல்ஜிப்ரான் இருக்கும், ஓகேங்களா? ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அந்த யூனிட்டில் இருக்கிற எல்லா எக்ஸசைஸும் நான் கவர் பண்ணியிருப்பேன், சரிங்களா? ஸோ அதை பார்த்து சம்ஸ் கற்றுக்கோங்க. ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் நம்மளுக்கு கொடுத்துட்டு அதுக்கு கிராஃப் வரைய சொன்னாலே ஃபஸ்ட்டு நம்ம என்ன தான் பண்ணுவோம், பேரபோலா தானே ட்ரா பண்ணுவோம். ஸோ ஆன்சர் இஸ் பேரபோலா. அந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனுக்கு எக்ஸ் பாயிண்ட்ஸு ஒய் பாயிண்ட் கொடுத்து, அதாவது எக்ஸ் அண்ட் ஒய் கோஆர்டினேட் சேர்த்து நம்ம கிராஃபில் வரையும் போது நமக்கு பேரபோலா ஷேப் கிடைக்கும். ஸோ ஆன்சர் இஸ் பேரபோலா. இஃப் இன் ட்ரையாங்கிள் ஏபிசி அண்ட் EDF AB by DE = BC by FD, then they will be similar when, ஸோ 2 ட்ரையாங்கிள் கொடுத்துட்டு
ப்ரூஃப் மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகேவா? அந்த ப்ரூஃபை வச்சு அது வந்து எப்போ சிமிலராக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம தான் ஆன்சர் கண்டுபிடிச்சி எழுதணும். A tangent of a circle is perpendicular to the radius at the point of contact. ஓகேங்களா? இப்போ ஒரு சர்க்கிளோட டேஞ்சன்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. டேஞ்சன்ட்னா நம்ம என்ன சொல்லணும்? இந்த சர்க்கிள் இருக்குன்னா இப்போ இந்த சர்க்கிளை ஒரு பாயிண்டில் என்ன பண்ணுது? ஒரு லைன் வந்து டச் பண்ணிட்டு போகுதுன்னா தட் இஸ் என்னது? டேஞ்சன்ட். அப்போ இந்த லைனுக்கு பேர் என்ன? டேஞ்சன்ட் லைன்னு சொல்லணும். சரிங்களா? இந்த டேஞ்சன்ட் லைன் வந்து ரேடியஸ்க்கு ஏன்னா இந்த சர்க்கிளுக்கு தானே ரேடியஸ் வர முடியும். எப்போ வந்து பர்பண்டிகுலராக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? எப்போ அட் த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் ஒன்றோட ஒன்று என்ன பண்ணுவோம்? டச் பண்ணியிருக்கும் போது தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்? டேஞ்சன்ட்டை ட்ரா பண்ண முடியும் இல்லையா? அப்போது அந்த ரேடியஸ்க்கு அந்த டேஞ்சன்ட் லைன் எப்படி தான் இருக்கும்? பர்பண்டிகுலராக தான் இருக்கும். The slope of a straight line perpendicular to the x-axis is dash. So infinity. Next, if sin theta equal to cos theta அப்படின்னு ரிலேஷன் கொடுத்து இந்த வேல்யூ ஆஃப் நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? 2 tan square theta plus sin square theta minus 1 is dash. ஸோ இதுக்கான வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சி எழுதணும். அடுத்தது 11th one. The height of a right circular cone. ஸோ இதுதான் நம்ம என்ன பண்ணணும்? ஹெச் கண்டுபிடிக்கணும். ரேடியஸ் கொடுத்துட்டாங்க. ஆர்ன்றது 5 cm அண்ட் ஸ்லாண்ட் ஹைட்னா எப்போவுமே நம்ம எப்படி அதை மென்ஷன் பண்ணுவோம்? எல்ன்னு மென்ஷன் பண்ணுவோம். அது 13 cm. ஓகேவா? அப்போ ஹைட் என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? ஹெச் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஸ்லாண்ட் ஹைட் தெரியுமா? எல். ஸோ எல் ஸ்கொயர் மைனஸ் ரேடியஸும் தெரியுமா? ஆர் ஸ்கொயர். அப்போனா 13 ஸ்கொயர் மைனஸ் 5 ஸ்கொயர். ஓகே? ஸோ இதை வச்சு நீங்கள் தான் சிம்பிளிஃபை பண்ணி போடணும். அடுத்தது த ரேஷியோ ஆஃப் வால்யூம்ஸ் ஆஃப் அ சிலிண்டர், கோன் அண்ட் ஸ்பியர். ஸோ சிலிண்டரு, கோனு, ஸ்பியர் இதோட வால்யூம் நம்ம தான் என்ன பண்ணணும்? கண்டுபிடிக்கணும். ரேஷியோவில் கண்டுபிடிக்கணும். ஆனால் என்ன கொடுத்துருக்காங்க? ஒவ்வொன்றுத்துக்கும் சேம் டயாமீட்டரா சேம் ஹைட்டா அப்படி இருந்தால் மூணுத்தோட வால்யூம்ஸையும் சிலிண்டர், கோன் அண்ட் ஸ்பியரோட வால்யூமை நம்ம என்ன பண்ணணும்? ரேஷியோவில் கண்டுபிடிக்கணும். If the sum and mean of a data are, so sum கொடுத்துட்டாங்க, mean கொடுத்துட்டாங்க. சரிங்களா? Then the number of observations in the data are dash. So number of observationனா என்ன நம்ம கண்டுபிடிக்கணும். அடுத்தது if a letter is chosen at random from English alphabets. ஸோ ஏலேருந்து Z வரைக்கும் மொத்தம் 26 இருக்கா? ஸோ சாம்பிள் ஸ்பேஸு. ஓகே? n of s வந்து 26. ஓகேவா? ஏன்னா 26 இருக்குல்ல ஆல்ஃபபெட்ஸ், அதனால் n of s வந்து 26. ஒரே ஒரு லெட்டரை சூஸ் பண்ண சொல்கிறாங்க. சரிங்களா? அது என்ன மாதிரி இருக்கணும்னா the probability that the letter chosen precedes x, அதாவது எக்ஸுக்கு முன்னாடி ஏபிசிடியில் எக்ஸ் இருக்கா, அதுக்கு முன்னாடியிலேருந்து நம்ம என்ன பண்ணணும்? அதாவது எக்ஸுக்கு முன்னாடி என்ன இருக்குது? டபிள்யூ இருக்கா? ஸோ டபிள்யூலேருந்து ஏலேருந்து டபிள்யூ வரைக்கும் நம்ம என்ன லெட்டர் வேணாலும் என்ன பண்ணிக்கலாம்? சூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்படி பார்த்தா இப்போ ஏபிசிடி இருக்கா? ஸோ நம்ம நம்பர் 1 2 3 அப்படின்னு போட்டோம்னா எக்ஸுன்றது 24 வருமா? எக்ஸு ஒய் இசட் 24 25 26 ஸோ இப்போ அவங்க குறிப்பிட்டு இதுக்கு முன்னாடி வரைக்கும் சொல்லியிருக்காங்களா ப்ரிசைட்ஸ்ன்னு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? டபிள்யூன்றது 23ல் இருக்கும் இல்லையா? நான் என்ன சொன்னேன்? 1லேருந்து 23க்குள்ள. அப்போது என் ஆஃப் ஏ அப்படின்றது 23. சரிங்களா? என் ஆஃப் ஏன்றது 23. ஸோ நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? ப்ராபபிலிட்டி ஈக்குவல் டு 23/26, அதாவது என் ஆஃப் ஏ by n of s. Okay, next part 2 more questions. So 14 question கேட்டுட்டு 10 மட்டும் அட்டெண்ட் பண்ண சொல்லுவாங்க. அதுல ஏதாவது வந்து கம்பல்சரி, மேக்ஸிமம் 28 சம் வந்து கம்பல்சரி. ஓகேவா? கண்டிப்பா நீங்க என்ன பண்ணணும்? 28 சம் அட்டெண்ட் பண்ணியே ஆகணும். ஸோ ஃபர்ஸ்ட் 2 மார்க் பார்க்கலாம். இஃப் b cross a, அதாவது b into a, bன்ற மேட்ரிக்ஸையும் bன்ற செட்டையும் aன்ற செட்டையும் மல்டிப்ளை பண்ணி நமக்கு என்ன பண்ணிட்டாங்க? ஆன்சரா கொடுத்துட்டாங்க.
சரிங்களா? ஆன்சர் கொடுத்துட்டு ஃபைண்ட் ஏ அண்ட் பி. ஏல என்னென்ன எலமெண்ட்ஸ் வரும், பில என்னென்ன எலமெண்ட்ஸ் வரும் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுல பாத்தீங்கன்னா பி இன்டூ ஏன்னு இருக்கா, அதனால நான் என்ன பண்ணிருக்கேன், பிஏ. ஏன்னா அப்படிதான் நம்ம எழுதுவோம். ஃபர்ஸ்ட் பில இருக்கிற செட்ஸ் எழுதணும், அதுக்கப்புறம் ஏல இருக்கிற எலமெண்ட்ஸ் எழுதணும் இல்லையா? சோ அந்த 2 எலமெண்ட்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா முதல்ல பி வரும், அப்புறம் ஏ வருமா. அதை வச்சு நான் எல்லாத்துலயும் பிஏன்னு எழுதிட்டேன். ஓகேங்களா? எழுதி முடிச்சுட்டு இப்போ பில பாத்தீங்கன்னா -2 இருக்கு, -2 இருக்கு. அப்ப பில கண்டிப்பா ஒரு எலமெண்ட் -2. அடுத்தது பாத்தீங்கன்னா 0 இருக்கு, சோ 0. அடுத்தது 3 இருக்கு, சோ 3. சரியா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்போ ஏ கண்டுபிடிக்கணுமா, இங்கதானே நான் ஏ போட்டிருக்கேன். அப்போ 3 4 3 4 3 4. அப்ப ஏல 2 எலமெண்ட்ஸ் தான் 3 and 4. சரிங்களா? நெக்ஸ்ட் நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்ஸ். இது வந்து ரிலேஷனல் ஃபங்க்ஷன்ல இருந்து கேட்டிருக்காங்களா, இது வந்து நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்ஸ்ல இருந்து கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் கே, நம்மள கே கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. இஃப் என்ன கண்டிஷன், f of k வந்து 5 இருக்கும் பொழுது when f of k equal to 2k minus 1. சோ இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும், k ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அடுத்தது இதுவும் நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்ஸ் தான். ஃபைண்ட் x கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. so that x plus 6x plus 12 and x plus 15 அப்படின்னு சொல்லி 2 எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டு அது வந்து ஜிபில கான்செக்யூட்டிவ் டேர்ம்ஸ், அதாவது அடுத்தடுத்து வர டேர்ம்ஸ், இதை வச்சு நீங்க எக்ஸ் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியாச்சு. அடுத்து 18 பாத்தீங்கன்னா சிம்பிளிஃபை. சோ 2 ஃபிராக்ஷன்ல கொடுத்துருக்காங்க. ஓகேவா? 2 எக்ஸ்பிரஷன் என்ன பண்ணிருக்காங்க, ஃபிராக்ஷன்ல கொடுத்துருக்காங்க. இங்க டிவிஷன் இருக்கா, நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா என்ன பண்ணுவோம், இந்த டிவிஷனை மல்டிபிளிகேஷனா மாத்துவோமா, டிவிஷன் என்ன பண்ணுவோம், மல்டிபிளிகேஷனா மாத்துவோம். அப்படி மாத்தும்போது என்ன ஆகும், இந்த 12y² மேல போயிடும், இந்த x² - x - 6ன்ற டேர்ம் அப்படியே என்ன ஆயிடும், கீழே வந்துடும். சரிங்களா? அதை வச்சு நம்ம கேன்சல் பண்ணி ஈஸியா ஆன்சர் வர வச்சிடலாம். சோ இதை அல்ஜிப்ரால இருந்து ஒரு क्वेश्चन கேட்டிருக்காங்களா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா திரும்ப என்ன பண்ணிருக்காங்க, 19 வந்து அல்ஜிப்ரால இருந்து ஒரு क्वेश्चन கேட்டிருக்காங்க. டிட்டர்மைன் the nature of the roots of the quadratic equation. x ஓட பவர் 2 இருக்கா, சோ அப்ப அது குவாட்ரடிக் ஈக்குவேஷன் தானே. இதோட நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. நம்ம எப்படி நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ் கண்டுபிடிப்போம், ஃபர்ஸ்ட் அதுக்கு டெல் கண்டுபிடிக்கணும். டெல் ஈக்குவல் டு b² - 4ac. சோ இந்த ஈக்குவேஷன் எடுத்து எழுதி இதுல a b c வேல்யூஸ் எடுத்து எழுதி டெல் வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? b² பண்ணி -4 × a × c. அப்ப டெல்ல நம்ம டெல் வேல்யூ கண்டுபிடிச்சு இது என்ன டைப் ஆஃப் ரூட், ரியல் அண்ட் ஈக்குவலா, ரியல் அண்ட் அன்ஈக்குவலா, இல்ல நோ ரியல் ரூட்ஸ். சோ டெல் வேல்யூ பேஸ் பண்ணி கண்டுபிடிப்போமா. ஈக்குவல் டு 0 வந்தா ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ், அதுவே டெல் வேல்யூ வந்து லெஸ் தென் 0 வந்தா நோ ரியல் ரூட்ஸா. சோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணணும், நேச்சர் ஆஃப் த ரூட் இந்த குவாட்ரடிக் ஈக்குவேஷனுக்கு கண்டுபிடிக்கணும். அடுத்தது சோ இப்போ அல்ஜிப்ரால மட்டுமே பாத்தீங்கன்னா 2 கேட்டிருக்காங்களா, 2 2 மார்க் இது வரைக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜியோமெட்ரில இருந்து கேட்டிருக்காங்க. ஒரு ஃபிகர் ஒன்று கொடுத்து, ஒரு டயக்ராம் ஒன்று கொடுத்துட்டு ஏடி அப்படின்றது வந்து பைசெக்டர் ஆஃப் பைசெக்ட் பண்ணிருக்கு. ஓகேவா? எதை, பிஏசி அப்படின்ற ட்ரையாங்கிள். பைசெக்ட்னா என்ன அர்த்தம், ரெண்டா பிரிச்சிருக்கு அந்த ஏடின்ற லைன் அப்படின்னு அர்த்தம். ஏபி வந்து 10 சென்டிமீட்டர், ஏசி வந்து 14 சென்டிமீட்டர் அண்ட் பிசி வந்து 6 சென்டிமீட்டர். இதுல நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, பிடி தனியா எவ்வளவு இருக்கும், டிசி தனியா எவ்வளவு இருக்கும். இது டோட்டலா 6ன்னு கொடுத்துட்டதுனால நம்மளால என்ன பண்ண முடியாது, இது 3 இது 3 அப்படின்னு பிரிக்க முடியாது. சோ இதுக்கு சம் ரூல் இருக்கு. ஓகேங்களா? அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும், பிடியோட வேல்யூ, அதாவது அது எவ்வளவு சென்டிமீட்டர் இருக்கும், அதுக்கப்புறம் டிசி எவ்வளவு சென்டிமீட்டர் இருக்கும். சோ அது ரெண்டே கண்டுபிடிச்சு டோட்டல் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும், 6 சென்டிமீட்டர் கிடைக்கும். சரிங்களா? சோ இதெல்லாம் கொஞ்சம் நம்ம யோசிச்சுதான் என்ன பண்ணணும், ஆன்சர் பண்ணணும். நெக்ஸ்ட் இது பாத்தீங்கன்னா கோஆர்டினேட் ஜியோமெட்ரில இருந்து கேட்டிருக்காங்க. 2 பாயிண்ட் கொடுத்துட்டாங்கம்மா. அதாவது cat is located at the point. இந்த பாயிண்ட்ல வந்து cat நின்னுட்டு இருக்கு. ஓகேவா? in xy plane. அதுக்கப்புறம் பாட்டில் ஆஃப் மில்க் வந்து வச்சிருக்காங்க, அது வந்து இந்த பாயிண்ட். இது கேட் நிக்கிற இடம், இது மில்க் வச்சிருக்க இடம். ஓகேங்களா? சோ இப்ப அந்த கேட்டுக்கு வந்து அந்த மில்க் கன்சியூம் பண்ணணும், குடிக்கணும் அப்படின்னு தோணும் போது அது எவ்வளவு ஷார்டஸ்ட் பாசிபிள் டிஸ்டன்ஸ்ல போயிட்டு அந்த மில்க் இருக்கிற இடத்த ரீச் பண்ணணும். ஓகேவா? அதுக்கு நம்ம என்ன பண்ண சொல்லிருக்காங்க, ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சோ ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் த பாத் இட் நீட்ஸ், கேட் நீட்ஸ் டு டேக் த மில்க். அதாவது எப்பவுமே
கோஆர்டினேட் ஜியோமெட்ரியில 2 பாயிண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா எக்ஸ் கமா ஒய்யா, இதுவும் எக்ஸ் கமா ஒய். ஸோ இந்த மாதிரி 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு நம்மள ஈக்குவேஷன் நான் ஷார்ட்டா எழுதிட்டேன் சரிங்களா. ஸோ ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா அதுக்கு ஃபார்முலா என்ன, y minus y1 by y2 minus y1 equal to x minus x1 by x2 minus x1. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நீங்க என்ன பண்ணணும், ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும் சரிங்களா. நெக்ஸ்ட் அடுத்ததும் கோஆர்டினேட் ஜியோமெட்ரி தான். இஃப் த ஸ்ட்ரெயிட் லைன்ஸ், ஸோ இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், அது ரெண்டுமே வந்து பர்பெண்டிகுலர்னு கொடுத்துட்டாங்க. பர்பெண்டிகுலர்னா என்ன அர்த்தம், இப்ப இப்படி ஒரு லைன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு லைன் இருக்கு. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நான் போட்டேன்னா இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் லைன், இங்க போட்டது செகண்ட் லைன் வச்சுக்கோங்க. ரெண்டுமே வந்து கொஞ்சம் பர்பெண்டிகுலர்னா 90 டிகிரில இருக்கணுமா. ஸோ அப்படி பெர்பெண்டிகுலர்னா கண்டிஷன் என்னன்னா m1 into m2 equal to -1 அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும் சரிங்களா. ஏன்னா பெர்பெண்டிகுலருக்கான ஃபார்முலா இது. ஃபர்ஸ்ட் m1 எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இங்க கொடுத்துருக்காங்களா ஈக்குவேஷன், ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்துருக்காங்களா, ஸோ அதை வச்சு கண்டுபிடிக்கணும் m1. அதுக்கப்புறம் m2 என்ன பண்ணணும், இந்த ஸ்ட்ரெயிட் லைன் வச்சு கண்டுபிடிக்கணும் சரிங்களா. ஸோ m1 and m2ன்றது ஸ்லோப்மா, இந்த லைனோட ஸ்லோப் இந்த லைனோட ஸ்லோப் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன வரணும், -1 வரணும். LHS equal to RHS வரணும். அப்படி இருந்தாலும் ரெண்டு லைனுமே பர்பெண்டிகுலர் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா. ஸோ இந்த சம்ம பொறுத்த அளவுல அவங்களே கொடுத்துட்டாங்க, ரெண்டு லைனுமே பர்பெண்டிகுலர்னு கொடுத்துட்டாங்க. அதை வச்சு நம்ம என்ன பண்ணணும், P-யோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஏன்னா இங்க P இருக்கு சரியா. ஸோ வெறும் நம்பர் இருந்துச்சுன்னா நம்ம m1 into m2 equal to -1 ப்ரூவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனா இங்க P கொடுத்துருக்காங்களா, ஸோ அப்போ இந்த பெர்பெண்டிகுலர்ன்ற கண்டிஷன் யூஸ் பண்ணி we have to find the value of P. ஓகே, அப்ப m1 அதை கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட். இதை வச்சு ஸ்லோப் 1 கண்டுபிடிக்கணும், இதை வச்சு ஸ்லோப் 2 கண்டுபிடிக்கணும். அப்புறம் அது ரெண்டு ஈக்குவல் டு -1 சரிங்களா. அது ரெண்டு மல்டிப்ளை பண்ணி ஈக்குவல் டு -1 போடும்போது நமக்கு LHSல P இருக்கும் சரிங்களா. ஸோ அதை வச்சு நம்ம P வேல்யூ கண்டுபிடிக்கணும். அடுத்தது ட்ரிக்னோமெட்ரில இருந்து கேட்டிருக்காங்க. ஸோ கோஆர்டினேட் ஜியோமெட்ரில பாத்தீங்கன்னா 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்களா. நெக்ஸ்ட் ட்ரிக்னோமெட்ரில இருந்து நம்மள ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ சீக்கன் தீட்டா பை சைன் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா பை காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு காட் தீட்டா அப்படின்னு என்ன பண்ணணுமா, நம்ம ப்ரூவ் பண்ணணும். நெக்ஸ்ட் மென்சுரேஷன்ல இருந்து 2 சம்ஸ் கேட்டிருக்காங்க சரிங்களா. Radius of a conical tent is 7 meter and the height is 24 meter. So ஒரு conical tent-ஓட ரேடியஸ் கொடுத்துட்டாங்க, ஹைட் கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, length of the canvas used to make the tent if the width of the rectangular canvas is 4 meter. ஸோ அந்த கேன்வாஸ், அந்த டென்ட் நம்ம மேக் பண்ணோம்னா அந்த கேன்வாஸோட லென்த் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு நம்மள கேட்டுட்டாங்க சரிங்களா. அடுத்து நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுவும் மென்சுரேஷன் சொன்னா, இஃப் த ரேஷியோ ஆஃப் ரேடியோ ஆஃப் த 2 ஸ்பியர்ஸ், ஸோ 2 ஸ்பியர்ஸ் கொடுத்துருக்காங்கம்மா சரிங்களா. அந்த 2 ஸ்பியரோட ரேஷியோ மட்டும் கொடுத்துருக்காங்க, சாரி ரேடியஸ் மட்டும் கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் தேர் வால்யூம்ஸ். ஸோ ஸ்பியரோட வால்யூம்னா என்ன ஃபார்முலா, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா வால்யூமோட ஃபார்முலா நம்ம எழுதணும் சரிங்களா. ஏன்னா நமக்கு வால்யூம்கான ஃபார்முலா தான் இருக்கு சரியா. ரேடியஸ்க்குன்னு தனியா நமக்கு ஃபார்முலா இல்லை. அந்த வால்யூம்ல ஒரு பார்ட்டை தான் என்ன வரப்போகுது, ரேடியஸ் வரப்போகுது. ஸோ நான் உங்களுக்கு தனியாக ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன். இதுல பாத்தீங்கன்னா ரேஷியோனா அப்ப S2 போட்டு எழுதணுமா, R1 R2ன்னு வச்சுக்கோங்க ஓகேவா. ஸோ ஸ்பியரோட ரேடியஸ் வந்து 4:7 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், அந்த 2 ஸ்பியரோட வால்யூம் கண்டுபிடிக்கணும். ஸோ வால்யூம் ஆஃப் த ஸ்பியரோட ஃபார்முலா என்ன, 4/3 pi r3. நம்மளுக்கு 2 கொடுத்துருக்காங்க, ரெண்டுமே ரேஷியோல இருக்கா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இது ஓகேங்களா, முதல்ல இருக்கிற ஸ்பியரோடது இது, ரெண்டாவது இருக்கிற ஸ்பியரோடது r2³ எப்படி வச்சுக்கோங்க சரிங்களா. இப்ப இந்த ரெண்டுத்தோடைய என்ன கண்டுபிடிக்கணும், நம்ம வால்யூம். நம்ம என்ன பண்ணலாம், ரெண்டுமே நம்ம ஸ்பியர்ல எழுதியாச்சு, சாரி வால்யூம்ல எழுதியாச்சு இல்லையா. 4/3 pi என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிடும் ஓகேவா. ஸோ R1³ is to R2³ R1ன்றத நம்ம என்ன எடுத்தோம், R1 is to R2. கொஸ்டின் என்ன கொடுத்திருந்தாங்க, 4:7. என்ன பண்ணணும், R1க்கு பதிலா 4, R2க்கு பதிலா 7 போகும். ஸோ 4³ is to 7³. 4³ பண்ணா 4 4 16, 16 into 4 64 is to 7³ பண்ணா 7 7 49, 49 into 7
9 to 63, balance 6. 7 4 is 28. 19, 30, 31, 32, 33, 34. So 343. இதுதான் வந்து என்னது ratio of the volume of those spheres. ஓகேவா? ஸோ இப்படிதான் என்ன பண்ணணும், இந்த சம்ம போடணும். சரிங்களா? நெக்ஸ்ட் 26th சம் பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டில இருந்து கேட்டிருக்காங்க. ரேஞ்ச் கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. ஓகேங்களா? கொடுத்திருக்கிற டேட்டாவோட ரேஞ்ச் அண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் அகைன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டில இருந்து கேட்டிருக்காங்களா. A and B are the two candidates seeking admission to IIT. So IIT க்கு ரெண்டு கேண்டிடேட்ஸ் என்ன பண்றாங்க, ஏன்ற ஒரு கேண்டிடேட், பின்ற ஒரு கேண்டிடேட், ரெண்டு பேரும் வந்து அட்மிஷனுக்காக கேக்குறாங்க. சரிங்களா? அப்படி கேட்கும்போது the probability that A getting selected as, so A வந்து செலக்ட் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி வாய்ப்பு எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 0.5 சொல்லிட்டாங்க. and the probability that both ரெண்டு பேருமே A and B ரெண்டு பேருமே செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு 0.3 சொல்லிட்டாங்க. நம்ம என்ன ப்ரூவ் பண்ண சொல்லிருக்காங்க, prove that probability of B, so B being selected is at most 0.8. அப்ப B வந்து at most 0.8 னா less than or equal to போடலாமா? So 28th சம் பாத்தீங்கன்னா இது கம்பல்சரி. 28th சம் வந்து கம்பல்சரின்னு கொடுத்திருந்தாங்களா. So p square into q to the power of 1 into r to the power of 4 into s to the power of cube is equal to 3,15,000. இத வச்சு p னா என்ன வரும், q என்ன வரும், r வரும், என்ன வரும், s என்ன வரும், அந்த வேல்யூஸ் நம்மள கண்டுபிடிக்க சொல்றாங்க. சரிங்களா? இப்ப நம்ம இந்த சம் ப்ரொசீட் பண்ணலாமா, எப்படி போடுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்ப பாத்தீங்கன்னா என்ன நம்பர் கொடுத்திருந்தாங்க, 3,15,000. சோ இது ஒண்ணுமே இல்லை. இதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம், எல்சிஎம் எடுக்க போறோம். சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் 5 டேபிள்ல பண்ணலாமா. 5 6 30, பேலன்ஸ் 1. 5 3 15. நெக்ஸ்ட் இந்த 3 0 அப்படியே வந்துடும். அகைன் 5 5 1 5 5 2 10, balance 3. 5 6 30, 0 0. So 5. Next 5 2 10, balance 2. 5 5 25, balance 1. 5 2 10, 0. மறுபடியும் 5 5 25, 0. ஏன் இங்க 0 போறோம், அடுத்து நமக்கு ரெண்டு நம்பர் வேணும். 2ன்றது 5 விட சின்னதா, அதனால 0 போட்டுட்டு தான் நீங்க ரெண்டு நம்பர் எடுக்கணும். ஏன் 5 4 20. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், இது வந்து மறுபடியும் 5 டேபிள்ல பண்ண முடியாது, ஏன்னா இங்க ஈவன் நம்பர் இருக்கு. ஓகேவா? சோ 2 டேபிள் எடுத்துக்கலாமா. 2 2 4, 2 5 10, again 2 2 4, 2 1 2, 2 2 4, balance 1, 2 6 12, 2 6 12, 2 3 6. இப்போ இதை என்ன பண்ண முடியாது, மறுபடியும் 2 டேபிள்ல பண்ண முடியாது, ஏன்னா இங்க ஹார்ட் நம்பர் இருக்கா. சோ 3 டேபிளுக்கு ஓடிடலாமா. 3 2 6, 3 1 3. நெக்ஸ்ட் 3 டேபிள் பண்ணலாமா. 3 7 21. சோ 7 பண்ணா 1. இப்போ இங்க என்ன இருக்குன்றத நம்ம என்ன பண்ணணும், எடுத்து எழுத போறோம். இப்ப பாத்தீங்கன்னா 5 எத்தனை இருக்கு, 1 2 3 4. 5 வந்து 4 இருக்கு, ஆனா அதோட பவர்ல என்ன பண்ணணும், 4 போடணும். சரிங்களா? அப்படின்னு என்ன மீனிங், 5 பவர் 4 என்ன அர்த்தம், 5 into 5 into 5 into 5 அர்த்தம். அதான் நான் இப்படி எழுதிருக்கேன். இன்டூ அடுத்தது என்ன இருக்கு, 2 எத்தனை இருக்கு, 3 இருக்கு. சோ 2 cube into 3 எத்தனை இருக்கு, 2 இருக்கு. அடுத்து 7 பாத்தீங்கன்னா ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. சரிங்களா? நமக்கு கொஸ்டின்ல என்ன ரிலேஷன் போட்டிருந்தாங்க, p ஸ்கொயரா, p ஸ்கொயர் into q to the power of 1 into r to the power of 4 into s to the power of 3. இதுதான் நமக்கு கொஸ்டின்ல கொடுத்திருந்தது. ஓகேவா? நம்ம என்ன பண்ண போறோம்னா இதுல பவர்ஸ் மட்டும் கம்பேர் பண்ணுவோம். சரிங்களா? இங்க 2 இருக்கா, இங்கேயும் 2 இருக்கு. அப்ப இது ரெண்டு என்ன பண்ணணும், ஈக்குவேட் பண்ணணும். p ஸ்கொயர் is equal to 3 ஸ்கொயர். அப்போ p equal to 3. p யோட வேல்யூ என்ன, 3. p கண்டுபிடிச்சாச்சா. அடுத்தது பாத்தீங்கன்னா இப்ப 4 நான் ஈக்குவேட் பண்றேன். பவர் 4 இருக்கா, இங்க 4 இருக்கு, இங்க 4 இருக்கு. சோ r பவர் 4 equal to 5 பவர் 4. அப்போ r equal to 5. r ஓட வேல்யூ என்ன, 5. இப்போ p r முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 3 கம்பேர் பண்ணிக்கலாமா.
So s cube is equal to 2 cube. Then s is equal to 2. s ஓட வேல்யூ என்ன 2. அடுத்து பாத்தீங்கன்னா 1 கம்பேர் பண்ணலாமா? 1 கம்பேர் பண்ணா என்ன ஆகும்? q to the power of 1 is equal to 7 to the power of 1. So power அதாவது ஈக்குவல் இருக்கா? அப்போ பவர் சேமா இருந்தா என்ன பண்ணிடலாம்? கேன்சல் பண்ணிடலாம். சரிங்களா? So therefore q is equal to 7. So p q r s இதோட வேல்யூ நம்மளுக்கு क्वेश्चनல கண்டுபிடிக்க சொல்லிருந்தாங்க. கண்டுபிடிச்சாச்சா? சோ இது வந்து கம்பல்சரி சம். சரிங்களா? நெக்ஸ்ட் பார்ட் 3 5 மார்க் क्वेश्चंस 10 5 60. சோ 10 அட்டெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். 14 क्वेश्चन கொடுத்திருப்பாங்க. அதுல 42 क्वेश्चन நம்பர் வந்து கம்பல்சரி கண்டிப்பா நீங்க என்ன பண்ணனும் வந்து அட்டெண்ட் பண்ணியாகணும். ஓகேவா? 29 ஃபர்ஸ்ட் சம் பாத்தீங்கன்னா let ஒரு ஃபங்க்ஷன் ஓகேவா f is to a tends to b a ல இருந்து b ஓகேவா அது ஒரு ஃபங்க்ஷன் சொல்லிட்டு எப்படி டிஃபைன் பண்ணிருக்காங்கன்னா f of x x by 2 minus 1 இதுல a ஓட எலிமெண்ட்ஸ் b செட்டோட எலிமெண்ட்ஸ் கொடுத்துட்டு நம்மள என்ன பண்ண சொல்லிருக்காங்க ரெப்ரசன்ட்னா நம்ம தான் என்ன பண்ணணும் எழுதணும் ஓகேவா எப்படி அந்த ஃபங்க்ஷன் நம்ம வந்து எழுத போறோம் அப்படின்னா பை 4 கண்டிஷன் கொடுத்திருக்காங்களா ஃபர்ஸ்ட் வந்து செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸ் அப்படின்னா என்ன பண்ணணும் இந்த மாதிரி பிராக்கெட்ஸ் போட்டு எழுதணும் இப்போ ஃபர்ஸ்ட் a எடுத்தோம்னா 2 அடுத்து b னா 0 சோ 2, 0 அடுத்து இந்த மாதிரி என்ன பண்ணணும் ஒண்ணா கம்பேர் பண்ணி இந்த மாதிரி எழுதணும் பிராக்கெட் குள்ள சோ அத செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸ் நெக்ஸ்ட் டேபிள்னா என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் இருக்கறத a ன்னு எடுத்துக்கோங்க அடுத்து b ஓகேவா சோ 2 0 4 1 அந்த மாதிரி என்ன பண்ணனும் எழுதணும் டேபிள் ஃபார்மேட்ல அடுத்து ஹேரோ டயகிராம் அப்படினும்போது இது a செட் இது b செட் சோ ஒண்ணு என்ன பண்ணனும் இந்த மாதிரி டிரா பண்ணனும் அடுத்து கிராஃப் ஓகேவா கிராஃப்னா x and y கோஆர்டினேட்ஸ் வச்சு என்ன பண்ணனும் x ல 2 இருக்கும்போது y கோஆர்டினேட்ல 0 ஓகேவா சோ 2, 0 அப்படிங்கற பாயிண்ட நீங்க பிளாட் பண்ணனும் அந்த மாதிரி என்ன பண்ணனும் கிராஃப் டிரா பண்ணனும் சரியா அடுத்து next question பாத்தீங்கன்னா the house of a street are numbered from 1 to 49 Senthil's house is numbered such that the sum of the numbers of houses prior to Senthil's house is equal to the sum of the numbers of the houses following Senthil's house find Senthil's house numbers செந்தில்ங்கறவங்களோட house number நம்மள கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க ஓகேங்களா இப்போ the first question பாத்தீங்கன்னா relation and function வந்து கேட்டிருக்காங்க அடுத்து 31st question find the sum of the n terms of the series ஒரு series கொடுத்துட்டு அதுல sum of the n terms கேட்டிருக்காங்க numbers and sequenceல இருந்து அடுத்து algebra ல ரெண்டு क्वेश्चन கேட்டிருக்காங்க solve the system of linear equation in 3 variable so x y z ன்றது unknown அத நம்ம என்ன பண்ணனும் கண்டுபிடிக்கணும் இதுல பாத்தீங்கன்னா ஈக்குவல் கொடுத்திருக்காங்களா என்ன பண்ணிருக்காங்க ஈக்குவல் கொடுத்திருக்காங்க சோ டைரக்ட் ஈக்குவேஷன்ஸ் வந்து நம்ம எடுத்து போட்டு என்ன பண்ணிடலாம் எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிடலாம் ஆனா இங்க என்ன பண்ணிருக்காங்க ஈக்குவல் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்களா ஃபர்ஸ்ட் நம்ம இதுல இருந்து என்ன பண்ணணும் ஈக்குவேஷன் எடுத்து எழுதணும் ஓகேவா எப்படி பண்ணலாம் ஃபர்ஸ்ட் இந்த செட் இருக்கா இதை இது கூட மல்டிப்ளை பண்ணணும் அதுக்கப்புறம் அகைன் இதை இது கூட மல்டிப்ளை பண்ணணும் மறுபடியும் என்ன பண்ணணும் இதை இது கூட மல்டிப்ளை பண்ணணும் அப்படி பண்ணும்போது நமக்கு 3 ஈக்குவேஷன்ஸ் கிடைக்கும் சரிங்களா நெக்ஸ்ட் இதுவும் அல்ஜிப்ராவா சோ a ன்னு ஒரு மேட்ரிக்ஸ் b ன்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு நம்மள என்ன வெரிஃபை பண்ண சொல்லிருக்காங்க a வையும் b இந்த ரெண்டு மேட்ரிக்ஸும் மல்டிப்ளை பண்ணிட்டு டிரான்ஸ்போஸ் பண்ணனும்னா அது எதுக்கு ஈக்குவலா இருக்குமா ஃபர்ஸ்ட் b ய டிரான்ஸ்போஸ் பண்ணிட்டு அடுத்து a வை டிரான்ஸ்போஸ் பண்ணிட்டு அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா அதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படினு சொல்லிட்டாங்க சரிங்களா சோ ab the whole transpose is equal to b transpose into a transpose next இது வந்து ஒரு prove that sum சரிங்களா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜியோமெட்ரில இருந்து கேட்டிருக்காங்களா ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் ஆங்கிள் பைசெக்டர் தியரம் சோ ஏபிடி தியரம் கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் கண்டினியூஸா ரெண்டுமே வந்து கோஆர்டினேட் ஜியோமெட்ரில இருந்து கேட்டிருக்காங்களா குவாட்ரிலேட்டரல் ஏரியா ஆஃப் a quadrilateral கண்டுபிடிக்க சொல்லி 4 பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க ஓகேவா சோ ஃபார்முலா எழுதி என்ன பண்ணனும் அந்த பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணி ஏரியா ஆஃப் a quadrilateral கண்டுபிடிக்கணும் அடுத்து நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க ஈக்குவேஷன் ஆஃப் a straight line சோ ஒரு ஸ்ட்ரைட் லைனோட ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க அது எதுக்கு parallel இருக்கா x ஆக்சிஸ்க்கு parallel இருக்கு and passing through the point of intersection of the lines சோ எந்த லைன்ஸ்ல
பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன்ல இருக்கு அப்படின்னா 2 லைன்ஸ் கொடுத்துருக்காங்க பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். சரிங்களா? ஸோ இதை யூஸ் பண்ணி என்ன பண்ணும், ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் கண்டுபிடிக்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா 38th சம். ஸோ இதுவும் வந்து ட்ரிக்னோமெட்ரி, இதுவும் வந்து rounded sum தான். ஓகேவா? ஸோ ஃபைனல் நம்ம என்ன ஆன்சர் வர வைக்கணும், ஷோ தட் தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி ஷிப், அந்த 2 ஷிப்க்கும் ஈக்குவல் டு என்ன வர வைக்கணும், 4h/√3 அப்படின்னு வர வைக்கணும். ஓகேவா? அடுத்தது பாத்தீங்கன்னா மென்சுரேஷன், 2 மென்சுரேஷன் கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்ப பாருங்க, ரேடியஸ் அண்ட் ஹைட் ஆஃப் சிலிண்டர். ஸோ சிலிண்டரோட ரேடியஸ் ஹைட் அதை வந்து ரேஷியோல கொடுத்துட்டாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் கோடு சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ சிஎஸ்சி என்னன்னு கொடுத்துருக்காங்க, 5500 கொடுத்துருக்காங்க ஸ்கொயர் சென்டிமீட்டர். இதை வச்சு ரேடியஸ் ஹைட் நம்ம கண்டுபிடிக்கலாம். நீங்க கேட்கலாம், ரேடியஸ் ஹைட் தான் ஏதோ கொடுத்துட்டாங்கல்ல, அது ரேஷியோல இருக்கு. சரிங்களா? நம்ம என்ன பண்ணணும், நம்பர்ஸ்ல கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ கோடு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டர் ஃபார்முலா என்ன, சிஎஸ்சி வந்து 2πRH. இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும், ரேடியஸும் ஹைட்டும் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் அடுத்த சமம் என்னது, மென்சுரேஷன் தான். சரிங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 41 ப்ராபபிலிட்டில இருந்து கேட்டிருக்காங்க. அதாவது 2 டைஸ் வந்து நம்ம ரோல் பண்ணும்போது என்ன ப்ராபபிலிட்டி கேட்டிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் டபுளெட்னா ஈக்குவல் நம்பர் ஆன் போத் சைட்ஸ். இப்போ ஒரு டைல 3 வருது அப்படின்னா இன்னொரு டைல என்ன வரணும், 3 வரணும். இதுல 2 வந்தா இதுலயும் 2 வரணும். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராபபிலிட்டி கேட்டிருக்காங்க. அடுத்தது ப்ராடக்ட் ஆஸ் பிரைம் நம்பர். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு டைல ஒரு நம்பர் வருது, அடுத்து ரெண்டாவது ஒரு டைல இன்னொரு நம்பர் வருதுன்னா அது ரெண்டையும் நான் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு ஆன்சர் வந்து பிரைம் நம்பரா வரணும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்தது அதே மாதிரி 2 டைஸ்லயும் வரக்கூடிய நம்பர் ப்ராபபிலிட்டி வந்து நான் ஆட் பண்ணும்போது எனக்கு பிரைம் நம்பரா கிடைக்கணும். சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா 2 டைஸ்லயும் வரக்கூடிய நம்பர் வந்து அதை ஜஸ்ட் ஆட் பண்ணாலே எனக்கு என்ன கிடைக்கணும், சம் ஆஸ் 1 கிடைக்கணும். ஸோ இந்த 4 ப்ராபபிலிட்டி நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? 42 கம்பல்சரி இல்லையா? ஸோ இது பாத்தீங்கன்னா ரிலேஷனல் ஃபங்க்ஷன்ல இருந்து கேட்டுறாங்க. ரொம்பவே ஈஸியான ஒரு சம். சரிங்களா? ஆனா என்ன பண்ணணும், ஏ செட்டு நம்ம தான் எழுதணும், பி செட்டும் நம்ம தான் எழுதணும். அதாவது ஏல இருக்க எலமெண்ட்ஸ், பில இருக்கிற எலமெண்ட்ஸ் நம்ம தான் எழுத போறோம். சி மட்டும் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இப்ப இது என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, எக்ஸ்ன்றது ஏல உள்ள எலமெண்ட்ஸை குறிக்கும், அது பிலாங் டு ஹோல் நம்பர்ஸ். ஸோ 0ல இருந்து லெஸ் தென் 3. ஓகேவா? அப்போ 0, 1, 2 அவ்வளவுதான் ஏல உள்ள எலமெண்ட்ஸ். அடுத்தது பி பாத்தீங்கன்னா நேச்சுரல் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. நேச்சுரல் நம்பர்ஸ்னா 1ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அப்போ 1ல இருந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 அப்படின்னும் 1, 2, 3, 4 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 ஸோ 5 வரைக்கும். ஓகேவா? அடுத்தது சி அவங்களே கொடுத்துட்டாங்களா, இதை வச்சு நம்ம என்ன வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க, ஏ இன்டூ பி யூனியன் சி. ஃபர்ஸ்ட் எல்ஹெச்எஸ் எடுத்தோம்னா பியும் சியும் யூனியன் பண்ணி எழுதிடணும். இது ரெண்டும் என்ன பண்ணணும், யூனியன் பண்ணி எழுதணும். சரிங்களா? அதுக்கப்புறம் வரக்கூடிய ஆன்சர் என்ன பண்ணணும், ஏ செட்டோட மல்டிப்ளை பண்ணணும். ஓகே? அடுத்தது ஸோ அப்ப நமக்கு ஒரு ஆன்சர் வருமா, அது எல்ஹெச்எஸ். அது வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கணும்னு சொல்றாங்க, ஆர்ஹெச்எஸ்ல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஏ இன்டூ பி கண்டுபிடிக்கணும். ஏவையும் பி என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். அடுத்தது ஏவையும் சியும் என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். சரிங்களா? அது ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும், யூனியன் பண்ணி எழுதணும். அப்படி வரக்கூடிய ஆன்சர் ஸோ எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் ஈக்குவல் அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும், ப்ரூஃப் பண்ணணும். சரிங்களா? நெக்ஸ்ட் பார்ட் 4. ஸோ 8 மார்க்ஸா, 2 8 16 2 அட்டன் பண்ணணும். ஓகேவா? 2 தான் கொடுத்துருப்பாங்க, நம்ம என்ன பண்ணுவோம், ரெண்டுமே அட்டன் பண்ணணும். ஸோ இப்போ 43 ஃபர்ஸ்ட் சம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏ ஆர் பின்னு சாய்ஸ் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? 43ல ஒன்று ஏ அட்டன் பண்ணலாம், இல்லைன்னா பி அட்டன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் எப்பவுமே நமக்கு என்ன இருக்கும்னா ஜாமெண்ட்ரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுமே என்னது, ஜாமெண்ட்ரில இருந்து எடுத்திருக்காங்க, ஜாமெண்ட்ரி சாப்டர்ல இருந்து. அடுத்தது 44 பாத்தீங்கன்னா ரெண்டுமே கிராஃப், ஏ அண்ட் பின்னு கொடுத்துருக்காங்களா, ரெண்டுமே என்னது, கிராஃப். இப்போ இதுல பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் சம். சரிங்களா? டயமீட்டர், சர்க்கம்ஃபரன்ஸ் கொடுத்துட்டாங்க, அதுக்கு டேபிள் கொடுத்துருக்காங்க. நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, கொடுத்துருக்கிற டேபிளுக்கு நம்ம கிராஃப் ட்ரா பண்ணணும். அது மட்டும் இல்லாம use it to find the circumference of a circle when its diameter is 6. So diameter வந்து 6 ன்னு கொடுத்துறாங்க. diameterனா என்ன, x-ஆ? So x வந்து 6 ன்னு கொடுத்துட்டு y கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. circumference தானே, y-னா circumference-ஆ?
ஸோ எக்ஸ் 6ன்னு இருக்கும்போது இங்க 5ஓட நிறுத்திட்டாங்களா, எக்ஸ் 6ன்னு இருக்கும்போது சர்க்கம்ஃபரன்ஸ் என்னவா இருக்கும்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கிராஃபும் ட்ரா பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், இதையும் கண்டுபிடிக்கணும். ஆர் இன்னொரு சம் கொடுத்துருக்காங்களா, இது வந்து கிராஃப் ஆஃப் வேரியேஷன் சம். பி சம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, draw the graph of y equal to x square minus 5x minus 6. ஸோ கொடுத்துருக்கிற இந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனுக்கு நம்ம கிராஃப் வரையணும். ஓகேவா, கிராஃப் வந்து என்ன வரும், பேரபோலா ஷேப் வருமா நமக்கு. அண்ட் ஹென்ஸ் சால்வ்னு சொல்லி x square minus 5x minus 14 equal to 0. ஸோ இன்னொரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்து இதை சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன பண்ணுவோம், நம்ம இது ரெண்டு என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணி நியூவா ஒரு ஈக்குவேஷன் வருமா, அந்த ஈக்குவேஷனுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்கும் கிராஃப்ல டிரா பண்ணும்போது. ஸோ இப்போ அந்த இந்த பேரபோலாவும் இந்த ஸ்ட்ரெயிட் லைனும் எங்க எக்ஸ் ஆக்சிஸ்ல டச் ஆயிருக்கு, ஓகேங்களா, அப்படின்றத வச்சுதான் நம்ம என்ன பண்ணணும், இதுக்கு சொல்யூஷன் செட் எழுதணும். நேச்சர் ஆஃப் த சொல்யூஷன் கேட்கல, சொல்யூஷன் எழுதணும். சால்வன் கேட்டாலே நம்ம என்ன பண்ணுவோம், சொல்யூஷன் எழுதணும். ஸோ பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் எழுதி சொல்யூஷன் செட் எழுதணும்.